இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் சேலத்தில் இருக்கக்கூடிய ஏற்காடு நம்ம மலைக்கு தான் போயிருந்தோம். மலைக்கு போய் எல்லாம் பார்க்க வேண்டிய இடம் எல்லாமே பார்த்தாச்சு. பார்த்ததில் கடைசியாக வந்து எல்லார்ட்டையும் கேட்டதுக்கு சூசைட் பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல, ரொம்ப ஹைட்டான இடம் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க, அந்த டூரிஸ்ட் வந்தக்கூடிய ஆளுகள். ஏன்னா நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போனதுனால புதுசுனால நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியல, நம்ம இதுவரை ஏற்காடு போனது கிடையாது. அதனால் வந்து சில பேர்கள்ட்ட கேட்டதுக்கு ஒருத்தட்டையும் வழி கேட்டு கடைசியாக அந்த ஹைட்டாக இருக்கக்கூடிய இடத்த நம்ம சூசைட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சி வந்தாச்சு. இப்போ நம்ம நிற்கிற இடம் தான் வந்து ஏற்காடு மலையிலே இருக்கக்கூடிய ஹைட்டான இருக்கக்கூடிய இடம் தான் இது. நம்ம அங்கேருந்து சுற்றி எல்லா வியூஸையும் நம்ம பார்த்தோம். சேலத்துக்கு இருக்கக்கூடிய இடங்கள், சில இடங்கள்லாம் தெரிஞ்சு, வீடு அந்த மலைகளில் இருக்கக்கூடிய வீடுகளும் தெரிஞ்சு, கீழே பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம போய் பார்த்ததோடு அந்த ஏற்காட்டில் கேரளாவில் தான் நம்ம மலைகளை பார்க்குறோம். நம்ம ஊரில் கேரளா மாதிரி மலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதோட எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு, உண்மையிலே நம்ம போன டைம் வந்து அந்தளவுக்கு கிளைமேட் இதாக இல்லை. அப்போ தான் அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுதில்ல, அந்த டயத்தில் நம்ம கரெக்டாக நம்ம செக் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு போயாச்சு கேட்காம. அப்போ டூரிஸ்ட்டுமே ஆளுகள் வந்து கம்மியாக இருந்துச்சு. இனி டூரிஸ்ட்டு யாராவது ஏற்காடு போகக்கூடியவர்கள் வந்து கரெக்டான சீசனான டைம் பார்த்து போங்க. போயிட்டு பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் வந்து ஒவ்வொன்றுக்கு ஒரு இடத்துலையும் ஃபீஸு கலெக்ட் பண்ணுறாங்க. பேட்ஸ் பார்க் இருந்துச்சு, அந்த பேட்ஸ் பார்க்லாம் நம்ம போனோம்னா அதுக்கு ஒரு நபருக்கு வந்து 300 ரூபா. சில வந்து இந்த யானை ஸ்பாட்ஸ், அந்த சொல்லக்கூடிய அந்த எலிஃபென்ட் ஸ்பாட்ஸு, இந்த மாதிரி ஸ்பாட்டு பார்க்கக்கூடிய சில ஸ்பாட் ஏரியாலாம் இருக்குது. நம்மளுக்கு தெரியல, அதனால் வந்து நம்ம கொஞ்சம் இது மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஏற்காடு போகக்கூடியவர்கள் வந்து நிறைய இடம் இருக்குது, தெரிஞ்சு கேட்டு சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கேரளான்னு சொல்லப்போனால் இந்த சேலத்தில் உள்ள ஏற்காடு மலை தான். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஏற்காடு போகாதவர்களுக்கு வந்து போய் இந்த மாதிரி மலைகளை பார்த்து அனுபவிங்க. உண்மையிலேயே சூப்பரான ஒரு இதுன்னு சொல்லப்போனால் சேலம் மாவட்டம். அதில் போயிட்டு நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு வந்து டைம் இல்லாதனால நாங்கள் டக்குன்னு நம்ம கொஞ்சமாக இதை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு இறங்கியாச்சு. போகக்கூடியவர்கள் வந்து எல்லாமே புக்கிங் பண்ணி இது பண்ணி போங்க. ரூம் எல்லாம் இங்கே வீட்டிலேருந்து போகும்போதே ரூமு புக்கிங் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி புக்கிங் பண்ணாமல் அங்கே போய் இறங்கிட்டு இப்போ ரூமு கிடைக்க ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் ஒரு வழியாக ஒரு ரூமு கிடச்சிச்சு. அதுமாரி காசு உண்மையிலே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிச்சு.